ஜனவரி மாதம் 25ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். உலகின் ஒளியாம் அன்பு தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆராதனா, ஆராதனா அப்பா. பிதாவே மை ஆராதிக்கிறோம். ஆவியானவரே மை ஆராதிக்கிறோம் அப்பா. முதலும் முடிவுமானவரே மை ஆராதிக்கிறோம். அண்ட சராசரங்களை படைத்தவரே மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஒளியானவரே, மீட்பானவரே, சத்தியமானவரே, ஜீவனானவரே மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய உடலையும் ரத்தத்தை எங்களுக்கு உணவாக கொடுக்கிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை உடைய கண்ணின் கருமணி போல பாதுகாத்தப்பா. இதோ மீண்டும் கூட ஒரு நாளை எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்தீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மீண்டும் ஒரு விஷயமை போற்றமை புகழமை ஆராதிக்க நீ செய்த நன்மை தனங்களை நினைத்து நன்றி சொல்ல எங்களை குடும்பமாய் மீண்டும் ஒன்று சேர்த்திரப்பா. உமக்கு நன்றி, 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 நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த வாரத்தின் முதல் நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய உடலையும் ரத்தத்தையும் திருப்பலின் வழியாக எங்களுக்காக உணவாக கொடுத்தீரே அப்பா. வார்த்தையால் பேசினவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. நன்றியப்பா. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. பரிசுத்தரே மை ஸ்துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்ஷடாய் நீ சர்வ வல்லமையுள்ளவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய திருச்சிலுவை உற்று பார்க்கிறோம் தகப்பனே ராஜா. எங்களுக்காக, எங்களுடைய குற்றங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக தகப்பனே ராஜா, உம்முடைய திருச்சிலுவையிலே உம்முடைய ஒரே பேரான மகனை பலியாக கொடுத்தீரே, ஒப்பு கொடுத்தீரே தகப்பனே ராஜா. உம்முடைய அன்பு இரக்கம் மகா பெரியது தகப்பனே ராஜா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. சிங்காசனத்தில் வீச்சிருக்கிறவரே, ஒருவரும் காணக்கூடாதவராய் இருக்கிறவரே, எங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுகிறவரே அப்பா. எங்களுடைய கவலைகளையும் கண்ணீர்களையும் உடைய துருத்திலே சேர்த்து வைக்கிற தேவனாய் இருக்கிறவரே, எங்களை விசாரிக்கிறவரே மை ஆராதிக்கிறோம் அப்பா. என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் கொடுக்கிறவரே, எல்லோருக்கும் மத்தியில் எங்களை உயர்த்துகிறவரே அப்பா. எங்கோ வாழ்ந்த எங்களை ஒன்றாக கூட்டினீரே அப்பா. இம்மட்டுமாய் நாங்கள் ஜீவனோடு இருப்பது உடைய கிருபை மாத்திரம் தகப்பனே ராஜா. உம்முடைய அன்பு இரக்கம் தயவு எங்களோடு கூட இருக்கிறதுனால தகப்பனே ராஜா நாங்கள் நிர்மூலமாகாமல் இழைத்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் காலை தள்ளாட விடலிலே தகப்பனே அப்பா. எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக தகப்பனே, எங்கள் கால்களுக்கு தீபமாக, எங்கள் போக்கில வருத்தல எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இருக்கிறீரே அப்பா. அப்பா எங்கள் போக்கில வருத்தல தகப்பனே உடைய தூதர்களை அனுப்புகிறீர் அப்பா. எங்கள் வீடுகளை சுற்றி ரத்தத்தால முத்திரிடுகிறீர் அப்பா. உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. எங்கள் தொழிலை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எந்த குறைவும் இல்லாமல் எங்களை பாதுகாக்கிறவரே அப்பா. காரிருளை எல்லாம் எங்களுக்கு வெளிச்சமாக மாற்றுகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. காரில் இருந்தவர்கள் பேரொழியை காண செய்கிறதே அப்பா. இன்றைய வாசகத்தை நாங்கள் படிக்க கேட்டேனே தகப்பனே ராஜா. அப்படியாய் கூட எங்களுக்குள் இருக்கிற, எங்கள் குடும்பங்களில் இருக்கிற எல்லா விதமான காரிருள்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இருளை எல்லாம் வெளிச்சமாக்குகிறவன் நீ தகப்பனே ராஜா. அப்பா எங்கள் குடும்பங்களில் உள்ள எல்லா விதமான பல விதமான இருள் தகப்பனே, பலவிதமான காரிருள்கள் அப்பா எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதப்பா. இனம் புரியாத இருள்கள் தகப்பனே ராஜா. எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. உங்களுடைய காரிருளை எல்லாம் வெளிச்சமாக மாற்றுங்க. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே அப்பா. என்ற நற்செய்தியே தகப்பனே ராஜா. அப்பா மீன் பிடித்து கொண்டிருக்கிறோட நீர் அழைக்கிற தேவனாயிருக்கிறீர் அப்பா. அப்பா பேதுருவையும் அந்திரேயாவையும் தகப்பனே ராஜா நீர் என் பெண்ணே வாருங்கள் என்று சொல்லும் போது தகப்பனே, அவர்கள் தகப்பனே நீர் அழைத்த அழைப்பை அவர்கள் தகப்பனே செவி கொடுத்து கேட்கிறார்கள் தகப்பனே ராஜா. அப்படியாய் கூட தகப்பனே ராஜா நீர் கூட அப்பா எங்கள் குடும்பங்களிலே அப்பா, எங்களுடைய வாழ்க்கை சூழலே தகப்பனே ராஜா பலவிதமான அப்பா நீர் எங்களோடு கூட பேசுகிறீரப்பா. அந்த குரலுக்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை தகப்பனே ராஜா. அப்போ அதை நாங்கள் கூர்ந்து கவனிக்காமல் இருக்கிறோம் தகப்பனே ராஜா. அந்த கூர்ந்து நீங்க எங்களோடு பேசும்போது தகப்பனே ராஜா அதை கேட்க முடியாத அளவுக்கு சத்ரு தகப்பனே எங்களை தடை பண்ணுகிறான் தகப்பனே ராஜா. அப்பா நீங்கள் பேசுகிறது நாங்கள் கேட்கணும் தகப்பனே ராஜா. எங்கள் காதுகளை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. அப்பா எங்களுடைய சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே ராஜா. அப்படியாய் கூட தகவலை பேதுருவும் அந்திரேயும் தகப்பனே ராஜா நீங்கள் கூப்பிட்ட உடனேயே அதற்கு கீழ்ப்படிந்து தகப்பனே ராஜா அப்பா உண்மை பின்தொடர்ந்தனால் அவர்கள் வாழ்வு நிறைவாழ்வை பெற்று கொண்டார்கள் தகப்பனே ராஜா. அப்படியாய் கூட தகப்பனே நாங்கள் கீழ்ப்படுதலின் ஆவி எங்களுக்குள்ள, எங்கள் குடும்பங்களுக்குள்ள, எங்கள் பிள்ளைகளுக்குள்ள, எங்கள் கணவருக்குள்ள, எங்கள் மனைவிகளுக்குள்ள தகப்பனை ஊற்றுங்கப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. அப்பா இயேசுவே பேருளியை காண செய்கிறவரே, காரிருளெல்லாம் மன்னிக்கிறவரே
அப்பா பாவத்தில் நடக்கும் மக்களுக்கு தகப்பனே ராஜா, நாங்கள் தகப்பனே ராஜா ஒரு இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வரக்கூடிய வாழ்வுக்கு வழிவகுக்கக்கூடிய வழிகளை நாங்கள் அவளுக்கு முன்மாதிரியான வாழ்வு வாழ்ந்து காட்ட அப்பா எங்கள் குடும்பங்களை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் குடும்பங்களை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஞாயிறு கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில சொல்லுல செயலில உண்மை போல ஒரு பரிசுத்தம் தகப்பனே ராஜா. நீர் தகப்பனே எப்படியாய் கூட நம்முடைய சீடர்களை அழைத்து தகப்பனே ராஜா, அப்பா அவர்களுக்கு தகப்பனே ராஜா உண்மை போல வாழக்கூடிய ஒரு பரிசுத்தமான வாழ்வை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திரே தகப்பனே. அதை போல நாங்களும் ஒரு பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்து பிறருக்கு முன்மாதிரியான வாழ்வு வாழ்ந்து அப்பா உண்மை நாங்கள் பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடிய வல்லமை எங்களுக்குள்ள தகப்பனே நீர் விதைப்பீராக. எங்கள் குடும்பங்களுக்குள்ள எங்கள் பிள்ளைகளுக்குள்ள விதைப்பீராக அப்பா. எதிர்காலத்தின் தூண்களாக இருக்கிற ஒவ்வொரு இளையோர் இளம்பெண்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பயன்படுத்துங்க, பண்படுத்துங்க தகப்பனே ராஜா. அப்பா அவருடைய வார்த்தைகளை அவர்களுக்குள்ள தகப்பனை விதையாக போடுங்க தகப்பனே ராஜா. அப்பா அந்த விதைகள் 10 மடங்கு அல்லாமல் 100 மடங்காக அவர்களுக்கு அப்பா தகப்பனே ராஜா பலனை கொடுக்கக்கூடிய அப்பா ஆவின் அக்கினி அபிஷேக வல்லமை அவர்களுக்குள்ள கொடுங்க தகப்பனே ராஜா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இயேசுவின் சீடர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே ராஜா அப்பா வாழ எங்களை தகுதிப்படுத்துங்க. அதற்கு தடையா இல்லை எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிங்க தகப்பனே ராஜா. அப்பா நாங்கள் தகப்பனே ராஜா கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிக்கிற தேவனா இருக்கிறீரப்பா. எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பண்படுத்துங்க. எங்களுடைய சிந்தனைகளை சீர்தூக்கி பாருங்க தகப்பனே. நன்றியப்பா, 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 நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை. எங்களோடு கூட இருக்கிறவருக்கு ஆராதனை. எங்களை கரம் பிடித்தவருக்கு ஆராதனைப்பா. இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொரு நோயாளிகளும் இப்படி கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தாவீதின் மகனே, இப்படி வெளியேற பெற்ற ரத்தம் ஒவ்வொருடைய நோய்களையும் சுகப்படுத்துவதாக. இப்படி ரத்தம் ஆணி பாய்ந்த கரங்கள் ரத்தம் தகப்பனே அவளை சுகப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும் தகப்பனே ராஜா. எந்த நோயாக இருந்தாலும் தகப்பனே ராஜா அப்பா இந்த இயற்கையின் சூழ்நிலையின் காரணமாக பலவிதமான நோய்கள் தகப்பனே ரத்தத்தை ஊற்றுங்கப்பா, ரத்தத்தை ஊற்றுங்க தகப்பனே ராஜா. வழியாய் வந்த பாவங்கள் மாறணும் தகப்பனே ராஜா. எல்லாவித கட்டுகளையும் உடைங்க. எங்கள் குடும்பங்களுடைய நுகத்தடிகளை முறிங்க தகப்பனே ராஜா. அப்பா இளையோர் இளம்பெண்களுக்கு அப்பா எத்தனையோ வயதாகியும் திருமணம் ஆகாத இருக்கிற திருமண தடைகள் உடையணும் அப்பா. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் தகப்பனே. படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இந்த இணைப்பில யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களப்பா அவருடைய ஒவ்வொரு ஜெப தேவைகளுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், எங்கள் ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறவர் அப்பா. என்னுடைய செய்கைகள் எல்லாம் என்னிடம் ஒப்புவிடு என்று சொல்லி கொடுக்கிறீரப்பா தகப்பனே. எங்கள் குடும்பத்தில் எல்லா விதமான எங்களுக்கு எதிராக எழுகின்ற எல்லா சத்துருவின் கிரிகளுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஜெயமாய் கொடுக்கிறவர் நீ தகப்பனே ராஜா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. கண்ணீரை எல்லாம் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொடுக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என் மகன் இப்படியான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, போதை பழக்கத்தினை அடிமையாகி கொண்டிருக்கிறானே, அவனின் எதிர்காலம் என்ன ஆகும், அவர்கள் குடும்பம் இப்படி இருக்கிறதே என்று தகப்பனே ராஜா. எத்தனையோ பெற்றோர்கள் தகப்பனே ராஜா தங்களுடைய பிள்ளைகளை குறித்து பல விதமான கவலைகளால, ஏக்கங்களால, அப்பா எதிர்பார்ப்புகளால தகப்பனே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. என் தேசத்தில் அப்பா மது அதிகமாக அதிகரித்து கொண்டிருக்கிறதப்பா. இந்த போதை பழக்கங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது தகப்பனே. இதனால் பாவங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறதப்பா. குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை தகப்பனே ராஜா. அப்படியே ஆணி பாய்ந்த கரந்து வருகின்ற ரத்தம் அவர்களை பரிசுத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. இயேசுவே தாவீதின் மகனே, சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்கிறவரே, இருளையெல்லாம் வெளிச்சமாக்குகிறவரே அப்பா. அவருடைய இருளையிலிருந்து அவனுக்கு வெளிச்சத்தை காண செய்யுங்க தகப்பனே ராஜா. அவருடைய சிந்தனைகள் எப்படி அன்பினா ஆவின் கனிகளை கொடைகளை அவர்களால் நிரப்புங்க தகப்பனே ராஜா. இதனால் எத்தனையோ பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டு அவருடைய படிப்புகள் பாதிக்கப்பட்டு கொள்கிறது தகப்பனே ராஜா. இயேசுவே பெற்றோர்கள் பிறருக்கு முன்மாதிரியான வாழ்வு, பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான வாழ்வு வாழ கற்றுக் கொடுக்கிறீரப்பா. இயேசுவே அப்பா பிள்ளைகள் கூட தகப்பனே தன்னுடைய தந்தை அந்த தவறு செய்யும் போது தகப்பனே அந்த சிறு வயதிலிருந்து பார்க்கும்போது அவனும் கூட அதே நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் தகப்பனே ராஜா. உடைய ரத்தத்தை ஊற்றுங்க. போதைக்கு அடிமை இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா தனித்தனியாய் பெயராய் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. விடுதலை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்
தகப்பனே ராஜா. நன்றி அப்பா. ஒவ்வொரு முதியோர்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நோய்களிலிருந்து விடுதலை கொடுங்க தகப்பனே. அப்பா அவளுக்கு ஆறுதலை கொடுங்க தகப்பனே ராஜா. அப்பா பலவிதமான மன அழுத்தத்தின் காரணமாக பலவிதமான மன நோய்களில் இருக்கிற ஒவ்வொருவரும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுங்கப்பா. எத்தனையோ பேரப்பா மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் கூட எனக்கு உறக்கம் வரவில்லை என்றப்பா. தகப்பனே தகப்பனே, அவர்கள் எத்தனையோ கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார்களப்பா. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உறக்கத்தை கொடுங்கப்பா. விடுகிற பொழுது நல்ல பொழுதாய் அமைய அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே ராஜா. இந்த ஜெபத்தை எல்லாம் தகப்பனே நீர் கேட்டு எங்களுக்கு செவி கொடுக்கிற உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை விடுவித்தரலும், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா, ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.